பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 8ஆம் திருமொழி 7ஆம் பாசுரம். மிக்க பெரும் புகழ் மாவலி வேள்வி இருத்தக்க இது அன்று என்று தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பார் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கம் இடத்தானே அச்சோ அச்சோ. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பெரியாழ்வார் சொல்கிறா, அதிதி தேவி அன்னைக்கு பிரார்த்திச்சுட்டா இல்லையா இந்திரனுக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுக்க சொல்லி. அப்போ நீ என்ன பண்ண? நீயே குழந்தையாக வாமனனாக அவதரித்தாய் அல்லவா? அது மட்டுமா, மகாபலியிடம் யாசகம் கேட்டு ராஜ்யத்தை வேற மீட்டு கொடுத்தாய். எங்களுக்காக சங்கு சக்கரத்தோடு வந்து அணைக்கக்கூடாதா அப்படின்னு பெரியாழ்வாரை சொல்கிறா. என்ன சொல்கிறா இந்த பாசுரத்தில் அப்படின்னா, மிகப்பெரிய புகழ் கொண்ட மகாபலி எல்லாத்துலேயும் புகழ் பெற்றவன் தான், தானத்திலும் பெரும் புகழ் பெற்றவன். மேலும் அவன்கிட்ட ஆச்சாரிய பக்தி ரொம்ப இருந்தது. அவனோட வேள்விக்கு நீ என்ன பண்ண? 2 அடி உயரத்தில் குள்ள வாமனனாக போனாய். நீ வரும் தேஜஸை பார்த்து என்ன தானம் வேண்டும் என்று அப்படியே மகாபலி கேட்டான். அதற்கு நீ உன் காலால் 3 அடி மண் கேட்டாய். ஆச்சாரியர் பார்த்துட்டு சொன்னார் மகாபலிகிட்ட, நீ கொடுப்பது தக்க செயல் என்று கொடுக்காத அப்படின்னார். அவன் தாரவார்க்க ஆரம்பிக்கும் போது தடுக்கிறார் சுக்கராச்சாரியார். ஆனால் அவன் வாக்கை மீறிட்டான். இங்கே ஆச்சாரியர் சொன்னதை வாக்கை மீறிட்டான். எனக்கு பகவானே ஆனாலும் பரவாயில்ல, என்கிட்ட யாச்சகம் கேட்டு நான் கொடுத்தா அது எனக்கு பெருமை தான், நான் கண்டிப்பாக கொடுப்பேன், கொடுத்த வாக்க மீற மாட்டேன்னு சொல்லி அவன் கொடுத்தான். அப்பவும் நீ சுக்கராச்சாரியர் விடலை. வண்டு வடிவம் எடுத்து கமண்டலில் வாயை அடைத்தார். அப்போ கண்ணா நீ என்ன பண்ண? உன் தர்பையே சக்கரத்தாழ்வார் மாதிரி அவரோட வாயால் அப்படியே கமண்டலத்தை கிளறினாய். வண்டாக இருந்த ஆச்சாரியர் என்ன பண்ணார்? கீழே விழுந்தார். பெரியாழ்வார் சொல்கிறார், அதிதி பிரார்த்தனைக்கா எவ்வளோ பெரிய காரியமெல்லாம் செய்தாய், எங்களுக்காக வந்து அணைக்கக்கூடாதா? கையில் சக்கரத்தை சங்கையும் எழுதியிருப்பவனே, ஓடி வந்து என்னை அணைத்துக்கொள். எப்போவுமே பகவானுக்கு சங்கு சக்கரம் ஏதாவது ஒரு வடிவத்தில் இருக்கும். அதனால் இப்போ கையில் தர்பியாக யூஸ் பண்ணதே சக்கரம் தானே. அதனால் அவர் சொல்கிற, சக்கர கையனே, சங்கம் கையில் வச்சிருக்கிறவனே வந்து என்னை அணைச்சிக்கோ அப்படிங்கிறார். அதான் இந்த பாசுரத்தோட அர்த்தம். பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 8ஆம் திருமொழி 8ஆம் பாசுரம் பார்க்கலாம். என் இது மாயம் என்னப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் என்ன மண்ணு நமுச்சியை வானில் சுழற்றிய மின்னு முடியனே அச்சோ அச்சோ வேங்கடவாணனே அச்சோ அச்சோ. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த பாசத்தில் நமுச்சியை பற்றி சொல்கிறார் பெரியாழ்வார். என்னென்னா, வாமனன் திருவிக்கிரமாக அவதாரம் எடுத்தார் இல்லையா? எடுத்தவன் ஓரடி மண்ணுலகி 2வது அடி விண்ணுலகி அளந்துடார் இல்லையா? அதை பார்த்தானா நமுச்சி யாருன்னா மகாபலியோட பையன். அவன் கேட்குற, என்ன இது மாயம், என்ன மாயம் பண்ணுற நீ? என் அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய ரூபத்தை எடுப்பான்னு தெரியவே தெரியாது, நீ என் அப்பாவை ஏமாற்றி விட்டாய் அப்படின்னா. பெருமாள் சொன்னார், நான் ஏமாற்றவே இல்லை, என் காலால் தான் நான் 3 அடி மண் கேட்டேன். அப்போ நமக்கு சொன்னா, நீ முன்பிருந்த வடிவத்தில் கேட்டாயே, இப்போப்பா எவ்வளோ பெரிய வடிவம் எடுத்துக்கொண்டு கேட்கிறாய் அப்படின்னா. அப்போது சொல்கிறார், இயற்கையான உன் வடிவத்தால் அளந்து கொள் தானே சொன்னேன். ஆமாம், என்னோட இயற்கை வடிவம் என்ன? இதானே என்னோட இயற்கையான வடிவம். நான் குள்ளனா வந்தது தான் பொய் வடிவம், இதுதான் இயற்கையான வடிவம் அப்படின்னு சொல்லி தான் உண்மையான வடிவம் அப்படின்னு சொன்னார். என்னோட வாமன வடிவம் உண்மையான வடிவமே கிடையாது, நீயே சொல்லிட்ட இயற்கையான உன் வடிவத்துக்கு வான்னு, இதுதான் என்னோட உண்மையான வடிவம் அப்படின்னு நம்மகிட்ட பேசிட்டோ. அதனால் அப்போவும் நமுச்சி என்ன சொல்கிறான், நான் உன்னை அளக்க விட மாட்டேன் அப்படின்னா. உடனே நமுச்சி சுழற்றி வீச வானில் எங்கே போனான்னே தெரியாத அளவுக்கு சுழற்றி விட்டுட்டார். அப்படிப்பட்ட நீ பக்தருக்காக வந்த தடைகளையெல்லாம் நீக்கினாயே, எப்படிப்பட்ட உதவி செஞ்சாய்? அப்படிப்பட்ட நீ எங்களை வாரி அணைத்து கொள்ள வேண்டாமா? ஒளி வீசும் கிரீடத்தை கொண்டவனே வந்து அணைத்துக்கொள் அப்படி, திருவேங்கடமலையில் வாழ்பவனே என்னை வாரி அணைத்துக்கொள் அப்படிங்கிறார்.